அன்புள்ள பக்தர்களே, இன்றைய வீடியோவில் நாம் அறிந்து கொள்ளப் போவது சஷ்டி விரதத்தின் மகத்துவம், அதன் பின்புலம், முருகன் அருளின் ஆழமான உண்மை. சஷ்டி விரதம் என்பது ஒரு சாதாரண நோன்பு அல்ல, அது ஒரு ஆன்மீக போராட்டம். அது ஒரு பக்தன் தன் மனதை, உடலை, ஆசைகளை கட்டுப்படுத்தும் வழி. இது ஒரு நாள் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, இது ஒரு மனப்பக்குவம் பெறும் ஆன்மீக வழி. அதனால்தான் சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் மன அமைதி, ஆரோக்கியம், செல்வம், முக்கியமாக முருகனின் அருள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சஷ்டி என்றால் என்ன? மாதந்தோறும் சூரியன் மற்றும் சந்திரன் 6 நாளில் சேர்ந்திருக்கும் நாள். அதுதான் சஷ்டி திதி. அந்த நாளில் திருவிழாக்கள், விரதங்கள் கடைபிடிப்பது முருக பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானது. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வரும். ஆனால் குறிப்பாக 6 நாள் சஷ்டி விரதம். கந்த சஷ்டி என்பது முருகனின் வீரத்தை நினைவூட்டும் சிறந்த விரதம். அந்த 6 நாட்கள் பக்தர்கள் தங்கள் மனம் முழுவதும் முருகனை தியானித்து வாழ்கிறார்கள். கதையின் தொடக்கம் தாரகாசுரன் என்ற அசுரன். பழங்காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை அடிமைகளாக ஆக்கியான். அவனுக்கு பிரம்மன் அளித்த வரம், சிவபுத்திரன் மட்டுமே அவனை அழிக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் திருமணம் இல்லாமல் இருந்தார். தேவர்கள் அனைவரும் பதறினர். அப்போது பார்வதி தேவியை பெற்றனர். அவர்களின் திருமணம் நிகழ்ந்ததும் அந்த தெய்வீக இணைப்பிலிருந்து பிறந்தது முருகன். அந்த குழந்தை சாதாரணவன் அல்ல. அவன் தெய்வீக அகம், ஞானம், வலிமை, கருணை அனைத்தையும் கொண்டவன். முருகனின் அவதாரம். தேவ சேனாதிபதி முருகன் சிறு வயதிலேயே வேலுடன் தோன்றி அசுரர்களின் ஆட்சியை முடிக்க முனைந்தான். அந்த 6 நாள் யுத்தமே சஷ்டி யுத்தம். தாரகாசுரனை வென்று தேவர்களுக்கு மீண்டும் சுதந்திரம் அளித்தான். அந்த நாளே சஷ்டி நாள். அதனால் அந்த நாளை முருகனுக்கு அர்ப்பணித்து நோன்பு நோற்றால் அவன் அருள் கடல் போல் பொங்கும் என்று நம்பப்படுகிறது. விரதத்தின் விதிமுறைகள். சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் போது முதலில் மனதை சுத்தமாக்க வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின் ஒன்று காலை எழுந்தவுடன் குளித்து 2 முருகன் நாமத்தை ஜப்பியுங்கள். ஓம் சரவண பவா அல்லது ஓம் முருகா என்று மனமுருகி சொல்லுங்கள். 3 அந்த நாளில் உண்ணாமை அல்லது எளிய உணவு, பால், பழம், நீர் மட்டும். 4 பிறரை புண்படுத்தாமல் நற்சிந்தனை காத்துக்கொள்ளுங்கள். இந்த உடல் கட்டுப்பாட்டும் மனக்கட்டுப்பாட்டும் தான் உண்மையான விரதம் என்று முருகன் தானே அருளியுள்ளார். விரதத்தின் ஆன்மீக அர்த்தம். சஷ்டி விரதம் ஒரு உடல் சோதனை அல்ல, அது ஒரு மனம் சுத்திகரிக்கும் வழி. மனிதனின் 6 ரக பாவங்கள்: 1 காமம், 2 கோபம், 3 லோபம், 4 மோகம், 5 மதம், 6வது மச்சரியம். இவையே மனிதனை அடிமையாக்கும் அசுரர்கள். இந்த 6 பாவங்களையும் அழிக்கவே முருகன் 6 நாள் யுத்தம் செய்தான் என்று அர்த்தம். அதனால் பக்தர்கள் சஷ்டி நாளில் விரதம் நோற்றால் அந்த 6 பாவங்களையும் வென்று சுத்தமான மனம் பெற முடியும். சஷ்டி விரதம் கடைபிடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள்: 1 மன அமைதி, வாழ்க்கையின் கலக்கம் குறையும். 2 உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். 3 குடும்ப ஒற்றுமை, தம்பதியர் சண்டைகள் குறையும். 4 செல்வம், தொழில் வளர்ச்சி, கடனில் சிக்கியவர்கள் வெளியே வருவார்கள். 5 ஆன்மீக முன்னேற்றம், தெய்வீக உணர்வு ஆழமாகும். 6 தடைகள் அகலும். திருமண தடை, கல்வி தடை, சுக தடை ஆகியவை அகலும். முருகன் வழிபாட்டின் சக்தி. முருகனை தியானிக்கும் போது அவன் வேல் உன் பாவங்களை வெட்டுகிறது. அவன் 6 முகங்கள் உன் 6 திசைகளையும் காக்கின்றன. அவன் சிரிப்பு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் முருகா எனும் நாமம் சொல்லும் போது அவன் வருவான். அவன் அருள் நிமிடத்தில் உன் வாழ்க்கையை மாற்றும். இதுவே சஷ்டி விரதத்தின் ஆரம்ப பகுதி. இது ஒரு வழிபாடு அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். மனதை வென்றவனே உலகத்தை வெல்ல முடியும். முருகனை நினைத்து ஒரு நாள் கூட சஷ்டி விரதம் செய்தால் அவன் அருள் உன் வாழ்க்கையில் பிரகாசமாகும். அன்புள்ள பக்தர்களே, சஷ்டி விரதத்தின் 2ஆம் பகுதியில் நாம் காணப்போவது முருகன் வழிபாட்டின் ஆழமான பொருள், விரதம் கடைபிடிக்கும் ரகசியங்கள் மற்றும் 6 முகங்களின் தெய்வீக அர்த்தம். இவை தெரிந்தால் சஷ்டி விரதம் ஒரு சாதாரண நாளாக இல்லாமல் அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறிவிடும். சஷ்டி விரதம் எப்படி தொடங்குவது? ஒரு விரதம் தொடங்கும் போது அதற்கான மனப்பக்குவம் மிக முக்கியம். முதலில் உன் மனதில் சொல்லி வைக்க வேண்டும், இந்த விரதம் முருகனுக்காக, அவனது அருளுக்காக, என் பாவங்களை நீக்கும் வழிக்காக. அந்த எண்ணமே அர்த்தம் தரும். சஷ்டி நாளுக்கு முன்பே மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்பு, பொறுமை, மன்னிப்பு, இவை 3ம் விரதத்தின் மூலங்கள். அந்த நாள் காலை வழிபாடு. காலை எழுந்தவுடன் குளித்து வீட்டில் சாமியார் படிமம் அல்லது முருகன் புகைப்படம் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நிமிஷம் முதல் உன் சிந்தனை முருகனிடம் இருக்கட்டும். ஓம் சரவண பவா
இந்த ஜெபம் உன் சுவாசத்தில் ஒலிக்கட்டும். பூ மலரால் அவனை அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரு தீபம் எரிவது போல உன் உள்ளத்திலும் ஒளி பரவட்டும். விரதத்தில் உண்ணும் விதிமுறை. சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் போது பக்தர்கள் பெரும்பாலும் உண்ணாமை அல்லது ஒரே நேரம் பால் பழம் உண்ணுவர். அதுவும் ஆசையின்றி நான் உடலை சுத்தப்படுத்துகிறேன் என்ற உணர்வுடன். முருகன் நமக்கு உணர்த்தியது உணவு என்பது ஆற்றல். ஆசை இல்லை என்றால் அதுவே தியானம். அதனால் விரதத்தின் போது பேசும் வார்த்தைகள் கூட கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் விமர்சிக்காதீர்கள், யாரையும் குறை சொல்லாதீர்கள். அதுவே உண்மையான விரதம். சஷ்டி விரதத்தின் மறைமுக அர்த்தம். சஷ்டி என்றால் 6. அந்த 6 உன் வாழ்க்கையின் 6 நிலைகள். 1 பிறப்பு, 2 வளர்ச்சி, 3 அறிவு, 4 சோதனை, 5 வெற்றி, 6 தெய்வீக இணைவு. இந்த 6 நிலைகளில் ஒவ்வொன்றையும் கடந்து செல்லும் போது முருகன் உன்னை வழிநடத்துவான். அவன் 6 முகங்கள் இந்த 6 நிலைகளையும் குறிக்கின்றன. முருகனின் 6 முகங்களின் அர்த்தம். 1 தத்ர முகம், தெய்வ முகம். அது ஞானத்தின் முகம். அது நமக்கு அறிவை அளிக்கிறது. 2 விஸ்வ முகம். அது பாதுகாப்பின் முகம். அவன் தனது வேலால் நம்மை காப்பான். 3 சூரமுகம். அது தீயதை அழிக்கும் முகம். நம் பாவங்களை நாசம் செய்யும் சக்தி அதில் உள்ளது. 4 குமார முகம். அது குழந்தையின் முகம். நிர்மலமானது, சுத்தமானது. அது நமக்கு மன அமைதியை அளிக்கிறது. 5 குருமுகம். அது உபதேசம் அளிக்கும் முகம். அது நமக்கு தியானம், ஞானம், நற்சிந்தனை வழங்குகிறது. 6 வேல் முகம். அது தெய்வீக வலிமையின் முகம். அவன் வேல் நமக்கு உள்சக்தி, தைரியம், நம்பிக்கை அளிக்கிறது. முருகனின் வேலின் பொருள். முருகனின் கையில் உள்ள வேல் என்பது சாதாரண ஆயுதம் அல்ல. அது அறிவு என்ற ஒளியின் சின்னம். அந்த வேல் அறிவில்லாத இருளை வெட்டுகிறது, பாவங்களை ஒழிக்கிறது, மனதின் கலக்கத்தை சமப்படுத்துகிறது. ஒரு பக்தன் வேல் வேல் முருகன் என்று ஜெபித்தால் அவன் உள்மனம் தூய்மையடையும். விரதத்தின் போது சொல்ல வேண்டிய ஜெபம். சஷ்டி நாளில் இதை தொடர்ந்து சொல்லுங்கள். ஓம் சரவண பவா 108 முறை. சுப்பிரமணிய சுவாமி தாயே அருள்வாயாக. வேல் வேல் முருகன் வேல். இந்த நாமங்கள் உன் உள்ளத்தில் ஒளியை பரப்பும். உன் உடல் ஒரு ஆலயமாக மாறும். சஷ்டி விரதம் உடல், மனம், ஆன்மா மூன்றுக்கும் சமநிலை. மனிதனின் வாழ்க்கை 3 அடிப்படையில் இயங்குகிறது. உடல், மனம், ஆன்மா. சஷ்டி விரதம் இந்த 3ஐயும் சீராக்கும் மருந்து. உடல் உணவு கட்டுப்பாடு மூலம் சுத்தமாகும். மனம் ஜபம் மூலம் அமைதியடையும். ஆன்மா தியானம் மூலம் தெய்வீக சக்தியுடன் இணையும். இதுவே சஷ்டி விரதத்தின் மையம். விரதத்தில் செய்ய வேண்டிய நற்செயல்கள். ஒரு பூவும் முருகனுக்காக வையுங்கள். ஒரு பசியானவனுக்கு உணவு அளியுங்கள். ஒரு நிமிடம் கூட சண்டை பேசாமல் அமைதியாக இருங்கள். ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு நல்ல எண்ணம் மனதில் விதையுங்கள். இவையே உண்மையான விரதச் செயல்கள். சஷ்டி விரதம் முடியும் பொழுது செய்ய வேண்டியது. அந்த நாளின் இறுதியில் மாலை நேரத்தில் முருகன் தலத்துக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். அல்லது வீட்டிலேயே அவனை தியானியுங்கள். அந்த நேரத்தில் மனதில் சொல்லுங்கள், முருகா, நான் இன்று உன் நினைவில் இருந்தேன். என் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டேன். இனி என் வாழ்க்கை உன் வழியில் செல்லட்டும். அந்த பிரார்த்தனை நெஞ்சார்ந்ததாக இருந்தால் அவன் அருள் உன்னை சுற்றி வரும். சஷ்டி விரதத்தின் மறைக்கப்பட்ட ரகசியம் பண்டைய சித்தர்கள் கூறியுள்ளனர். சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வட்டம் உருவாகும். அந்த வட்டம் தீய சக்திகளை அணுக விடாது. நீ எங்கு சென்றாலும் முருகனின் 6 முகங்கள் உன்னை கவனிக்கின்றன. ஒரு பக்தன் உண்மையாக இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவன் வாழ்க்கை தானாக உயர்கிறது. அன்புள்ள பக்தர்களே, இப்போது நாம் சஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான பகுதியை அடைந்துள்ளோம். அது கந்த சஷ்டி யுத்தம். அதில் மறைந்திருக்கும் ஆழமான ஆன்மீக உண்மைகள். இந்த யுத்தம் வெறும் தேவ அசுர போராட்டம் அல்ல. இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையிலான உள்போராட்டம். தாரகாசுரனின் அகங்காரம். தாரகாசுரன் ஒரு காலத்தில் பெரிய தபஸ்வி. அவனது தவத்தால் பிரம்மன் அருளினான். சிவபுத்திரனாலேயே நீ அழிக்கப்படுவாய் என்ற வரம். அவன் அதை பெருமையாய் எடுத்தான். சிவபுத்திரன் பிறக்கவே மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவன் தேவர்களை அடிமைப்படுத்தினான். ஆனால் அந்த அகங்காரம்தான் அவன் அழிவுக்கான விதை. முருகனின் பிறப்பு அவன் விதியை மாற்றியது. முருகனின் பிறப்பு தெய்வீக அலை. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக சக்தி ஒரு ஒளிக்கதிராக வெளிப்பட்டது. அந்த ஒளி 6 துளிகளாக பிரிந்தது. அந்த 6 ஒளி துளிகள் சரவண பொய்கையில் விழுந்தன. அவற்றை 6 கன்னிமார்கள் பராமரித்தனர். அந்த 6 ஒளிகள் ஒன்றிணைந்தது. 6 முக முருகன். அவனது முகங்களில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அவன் தோன்றிய இடமே புனிதமாக மாறியது.
யுத்தம் தொடங்குகிறது. தாரகாசுரன் தனது அசுர படையுடன் தாக்கினான். அந்த யுத்தம் 6 நாட்கள் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் முருகன் வேறு வேறு முகத்துடன் போராடினான். அந்த 6 நாளின் போராட்டம்தான் நம்முடைய உள்மன சோதனைகளின் அடையாளம். முதல் நாள் அச்சத்தை வெல்லும் நாள். 2ஆம் நாள் ஆசையை அடக்கும் நாள். 3ஆம் நாள் கோபத்தை அழிக்கும் நாள். 4ஆம் நாள் பொறுமையை பெறும் நாள். 5ஆம் நாள் கருணையை வளர்க்கும் நாள். 6ஆம் நாள் தெய்வீக ஒளியுடன் இணையும் நாள். 6ஆம் நாள் தாரகாசுரன் அழிவு. 6ஆம் நாளில் முருகன் தன் தெய்வீக வேலை எடுத்து தாரகாசுரனை நோக்கி எய்தான். அந்த வேல் ஒளியின் வேகத்தில் பாய்ந்து அவனது அகங்காரத்தை சிதைத்தது. அந்த நொடியே இருள் ஒளியாக மாறியது. தேவர்கள் சுதந்திரம் பெற்றனர். ஆண்டம் முழுவதும் வேல் வேல் முருகன் என்ற ஒலி முழங்கியது. ஆன்மீக அர்த்தம்: உள் யுத்தத்தின் வெற்றி. தாரகாசுரன் என்பது நம்முள் இருக்கும் அகங்காரம். முருகன் என்பது நம்முள் இருக்கும் தெய்வீக ஒளி. அந்த 6 நாள் யுத்தம் உன் மனம், ஆசை, கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம் இவைகளை வெல்லும் உள் போராட்டம். ஒரு மனிதன் இந்த போராட்டத்தை வென்றால் அவன் ஆன்மீக வீரனாகிறான். அதுவே சஷ்டி விரதத்தின் உண்மையான அர்த்தம். தேவர்கள் அளித்த நன்றி போரின் முடிவில் இந்திரன், அக்னி, வருணன், வாயு போன்ற தேவர்கள் முருகனிடம் நன்றி கூறினர். அவர்களுக்கு அப்போது முருகன் சொன்னான், என்னுடைய வழிபாடு தொடரும் வரை நீங்கள் அனைவரும் அருளில் நிலைத்திருப்பீர்கள். அந்த வாக்குதான் இன்று வரை முருக வழிபாட்டின் தொடர்ச்சிக்கு காரணம். முருகன் அருளால் வாழ்க்கையில் நிகழும் மாற்றம். ஒரு பக்தன் உண்மையாக முருகனை நினைத்தால் அவனது வாழ்க்கையில் 3 மாற்றங்கள் நிகழும். 1 சிந்தனை மாற்றம், பயம் குறையும், நம்பிக்கை உயரும். 2 சூழ்நிலை மாற்றம், தடைகள் விலகும். 3 சுப விளைவு, உழைப்புக்கு பலன் கிடைக்கும். முருகனின் அருள் மெதுவாக வராது. அது மின்னல் போல் தாக்கும், ஆனால் அந்த தாக்கம் நன்மையை தரும். கந்த சஷ்டி 6 நாட்களின் ரகசியம். ஒவ்வொரு நாளுக்கும் தனிப்பட்ட அர்த்தம் உண்டு. நாள் 1 வலிமையின் நாள், மன உறுதி வளர்க்கப்படும். நாள் 2 ஒழுக்கத்தின் நாள், உணவு, பேச்சு, சிந்தனை எல்லாம் சுத்தமாகும். நாள் 3 தியானத்தின் நாள், முருகனின் முகத்தில் மனம் நிலை கொள்ளும். நாள் 4 உள்மாற்றத்தின் நாள், பழைய பாவங்கள் கரைகின்றன. நாள் 5 ஒளி பரவல் நாள், அவன் அருள் உன் உடலிலே ஒளியாகும். நாள் 6 வெற்றியின் நாள், தாரகாசுரனைப் போல உன் பிரச்சனைகள் வீழ்கின்றன. முருகனின் வேல் பாவங்களை வெட்டும் ஆயுதம். வேல் என்பது ஒளியின் வடிவம். அது உன் அறியாமையை வெட்டும். அது உன் மனதை திசை திருப்பும் ஆசைகளை உடைக்கும். அந்த வேல் நமக்கு ஒரு நினைவூட்டல்: உண்மையை பிடி, பொய்யை விட்டுவிடு. ஒரு பக்தன் இந்த உண்மையை வாழ்ந்தால் அவனுக்கு உலகமே துணை. சஷ்டி விரதத்தின் ஆற்றல். சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கப்படும் போது அது உன் வாழ்க்கையில் காந்த சக்தியை உருவாக்கும். அந்த சக்தி உன்னை தவறான வழியில் செல்ல விடாது. அது உன் மனத்தில் தெய்வீக காந்த களம் உருவாக்கும். அதனால்தான் பழங்கால சித்தர்கள் கூறினர், முருகனை தியானிப்பவன் எப்பொழுதும் வெற்றியுடன் வாழ்வான். முருகனை வழிபடும் சிறந்த நேரங்கள்: காலை 6 முதல் 7 மணி வரை தியான நேரம், மாலை 5 முதல் 6 மணி வரை தீபம் ஏற்றும் நேரம், சஷ்டி நாளில் மாலை நேரம் அருள் பெறும் நேரம். அந்த நேரத்தில் ஒரு வேல்வேல் முருகன் என்ற ஒலி நீ சொல்லும்போது அந்த ஒலி தெய்வீக அலைகளாக வெளியேறும். முருகனின் 6 முகங்களும் நம் 6 திசைகளும். முருகனின் 6 முகங்கள்: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மேலே, கீழே எல்லா திசைகளையும் காக்கின்றன. அவன் முகம் ஒளியாய், அவன் கண்கள் கருணையாய், அவன் புன்னகை நம்பிக்கையாய் மாறுகின்றன. அவன் பார்வை ஒரு முறை விழுந்தால் வாழ்க்கை திசை மாறும். இதுதான் கந்த சஷ்டி யுத்தத்தின் ஆழமான விளக்கம். இது வெறும் வரலாறு அல்ல, இது உன் மனத்தின் கண்ணாடி. முருகன் வென்றது தாரகாசுரனை அல்ல, அவன் வென்றது அகங்காரத்தை. நாம் சஷ்டி விரதத்தில் கடைபிடிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வெற்றியின் நினைவாகவே உள்ளது. அன்புள்ள பக்தர்களே, சஷ்டி விரதத்தின் 4வது பகுதியில் நாம் காணப்போகிறோம். முருகன் அருளால் வாழ்க்கையில் நிகழும் நன்மைகள், நவக்கிரகங்களில் ஏற்படும் மாற்றங்கள், மேலும் தியானத்தின் மூலம் உள் அமைதியை பெறும் ரகசியங்கள். இந்த பகுதி உன் வாழ்க்கையை திசை திருப்பும் வழிகாட்டியாக இருக்கும். முருகனின் அருள் வாழ்க்கையின் மாற்றம். முருகனை வழிபடும் ஒருவர் மெல்ல மெல்ல தன் பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறி ஒரு புதிய ஆற்றல் நிலைக்கு எழுகிறான். அவன் மனம் தெளிவாக, பேச்சு இனிமையாக, சிந்தனை சுத்தமாக மாறும். அது திடீர் என்று நிகழ்வதில்லை. அது தியானம், ஜபம், விரதம் மூலமாக மெதுவாக மலர்கிறது. முருகன் அருள் வரும்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது மட்டுமல்ல, நீயே ஒரு தீர்வாக மாறுகிறாய். சஷ்டி விரதம் மற்றும் நவகிரக பலன்கள். பண்டைய ஜோதிடர்கள் கூறியுள்ளனர், முருகன் நவகிரகங்களை சமநிலையில் வைத்திருப்பவன்.
அவன் ஸ்கந்த சக்தி, அவன் இருப்பது தீய கிரகங்களின் தாக்கத்தை குறைக்கும். சூரியன் தைரியம் அளிக்கும். சந்திரன் மன அமைதி தரும். செவ்வாய் மங்கள் ஆற்றல் சமநிலை பெறும். புதன் அறிவு தெளிவடையும். குரு ஞானம் பெருகும். சுக்கிரன் குடும்ப நலம் உயரும். சனி சோதனைகள் தணியும். ராகு கேது தவறான ஆசைகள் நீங்கும். முருகனை சஷ்டி நாளில் தியானித்தால் இந்த 9 கிரகங்களும் ஒத்துழைக்கின்றன. தியானத்தின் சக்தி. முருகனை தியானிப்பது ஒரு வழிபாடு அல்ல, அது உன் உள்ளத்தின் ஒளியை கண்டுபிடிக்கும் பயணம். நிசப்தமான இடத்தில் உட்காருங்கள். மூச்சை மெதுவாக இழுத்து அவன் வேலை மனதில் கற்பனை செய்யுங்கள். அந்த வேலின் முனை உன் இதயத்தில் ஒளியாக நின்றது போல நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ஒளி பரவுகிறது என்று உணருங்கள். 3 நிமிடங்கள் போதுமானது. அந்த ஒளி உன் மனத்தின் இருளை கலைக்கும். தியானத்தில் சொல்ல வேண்டிய மனமந்திரம். மூச்சை இழுக்கும் போது சொல்லுங்கள், ஓம் சரவண பவா. மூச்சை விடும்போது சொல்லுங்கள், வேல் முருகா அருள்வாயாக. இந்த 2 வரிகளும் உன் சுவாசத்துடன் இணைந்தால் நீ தெய்வீக அதிர்வை உணர்வாய். அந்த அதிர்வில்தான் முருகனின் நாம சக்தி மறைந்துள்ளது. முருகன் தியானத்தின் நன்மைகள். கோபம் குறையும், மன உறுதி பெருகும், தூக்கம் சீராகும், உடலுக்கு ஆற்றல் பெருகும், நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும், கடந்த பாவங்கள் கரையும். ஒரு வாரம் தியானம் செய்தாலே மாற்றம் தெரியும். ஆனால் தொடர்ந்து செய்தால் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். சஷ்டி விரதம் தரும் ஆன்மீக பலன்கள். சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அவர்களின் குணம், மனம், விதி 3ம் மாறும். 1 குணம், பொறுமை, தாராளம், நன்றி போன்றவை வளர்கின்றன. 2 மனம், சிந்தனைகள் தெளிவடைகின்றன. 3வது விதி, நல்ல வழிகளில் வாய்ப்புகள் திறக்கின்றன. முருகன் விரதம் என்பது அவனிடம் கோருவது அல்ல, அவனுடன் இணைவது. அவன் அருள் உன்னை மாற்றும், உன் மாற்றம் உலகத்தை மாற்றும். முருகனின் 6 முகங்கள், 6 ஆற்றல்கள். 1 வெற்றி ஆற்றல். தோல்வி என்ற சொல் மனத்திலிருந்து அழியும். 2 அறிவு ஆற்றல், உள் ஞானம் விழிக்கும். 3 தியான ஆற்றல், மன அமைதி நிலைக்கும். 4 பாச ஆற்றல், உறவுகள் இனிமை பெறும். 5 உழைப்பு ஆற்றல், முயற்சிக்கு பலன் வரும். 6 கருணை ஆற்றல், பிறருக்கு உதவும் மனம் மலரும். முருகன் வழிபாடு செய்தால் இந்த 6 ஆற்றல்களும் உன் வாழ்க்கையில் இணையும். குடும்பத்தில் முருகன் வழிபாட்டின் தாக்கம். ஒரு வீட்டில் முருகன் நாமம் ஒலித்தால் அந்த வீட்டில் தீய ஆற்றல் தங்காது. அந்த வீடு நம்பிக்கையின் ஆலயமாக மாறும். குழந்தைகள் மனநிலை சீராக, முதியவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவன் பெயர் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் அந்த இடம் தெய்வீக அதிர்வை பெறும். சஷ்டி விரதத்தில் செய்யக்கூடிய சிறப்பு பூஜைகள். முருகனுக்கு சிவந்த பூ கொடுங்கள், அது வீரத்தின் அடையாளம். பால் அபிஷேகம் மன அமைதியை தரும். பழ நைவேத்தியம் ஆசைகள் நிறைவேறும். தீபம் ஏற்றல் தடை நீங்கும். நாம ஜபம் உள்சக்தி பெருகும். அவை வெளிப்படையாகச் செய்யப்படும் வழிபாடுகள் போல தோன்றினாலும் அவை உன் உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்கும். வாழ்க்கையில் சஷ்டி விரதம் தரும் மாற்றங்கள். சிறந்த வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மன அழுத்தம் குறையும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். கெட்ட நபர்கள் விலகுவர். ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக வழியில் நம்பிக்கை நிலைக்கும். இதனை அனுபவிக்க 1 மாதம் தொடர்ந்து விரதம் மேற்கொண்டால் போதும். முருகனை நினைக்கும் மனதின் சக்தி. முருகனை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் மூளையின் அதிர்வுகள் மாறுகின்றன. அந்த அதிர்வுகள் உன் உடல், மனம், விதி ஆகியவற்றை புதுப்பிக்கின்றன. இது வெறும் பக்தி அல்ல, அது ஒரு உள் விஞ்ஞானம். அதனால் தான் சித்தர்கள் கூறினர், முருகனை தியானிப்பவன் தனக்குள் மறைந்திருக்கும் தெய்வத்தை காண்பான். சஷ்டி விரதம் ஒரு நாளின் வழிபாடு அல்ல, அது வாழ்நாளின் வழிகாட்டி. முருகனை நினைத்தால் உன் சிந்தனை ஒளியாகும். அவன் நாமம் உன் வாழ்க்கையில் சக்தியாகும். அவன் அருள் உன் விதியை எழுப்பும். அன்பான பக்தர்களே, கந்த சஷ்டி கவசம் என்பது வெறும் புனித பாடல் அல்ல, அது முருகனின் உயிர் சக்தியின் ஓர் ஒளி வடிவம். இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் ஒரு தெய்வீக அதிர்வாக மனதையும் உடலையும் ஆவியையும் தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டது. வெற்றிவேல் முருகா. ஒளியின் தொடக்கம் இந்த வரி. உள்ளிருளை கலைக்கும் முதல் ஒளி. வெற்றி என்பது வெளிப்பட்ட வெற்றியை மட்டும் குறிக்காது, உள்ளே நடக்கும் போரின் வெற்றி என்பதையும் குறிக்கிறது. அது உன் மனத்தின் சோர்வை தகர்த்து உன் இதயத்தில் உறுதியை விதைக்கும் ஒளியாக மாறும். முருகன் வேல் என்பது ஒரு ஆயுதம் அல்ல, அது விழிப்பு, அது சிந்தனையின் தீபம். ஓம் சரவண பவா. பரிசுத்த அதிர்வு. இந்த நாமம் 6 எழுத்துக்களை கொண்டது. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு முகத்தை குறிக்கிறது. ச சிந்தனை, ர ரகசியம், வ வலிமை, ந ஞானம், ப பக்தி, வா வாழ்வு. இந்த 6 ஒளிகளும் சேர்ந்து
உன் உள்ளத்தின் கதவை திறக்கும். இந்த நாமத்தை மூச்சுடன் இணைத்து உச்சரிக்கும் போது அது உன் உடலில் 12 சக்தி மையங்களை தூண்டும். கவசத்தின் காப்பு தத்துவம். கந்த சஷ்டி கவசம் என்ற சொல்லில் கவசம் என்பது பாதுகாப்பை மட்டுமல்ல, உணர்வுகளுக்கான தடுப்புச் சுவர். மனத்தில் வரும் தீய எண்ணங்கள், வெளி உலகத்திலிருந்து வரும் தீய அதிர்வுகள், இவற்றை தடுக்க கவசம் உதவுகிறது. அது ஒரு ஆன்மீக காப்புறுதி போல செயல்படும். கவசத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தெய்வீக தளம். கவசத்தில் வரும் ஒவ்வொரு பகுதி உடலின் ஒரு சக்தி மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தலை ஞான மையம், இதயம் கருணை மையம், கை செயல் மையம், பாதம் முன்னேற்ற மையம், நாவு சத்திய மையம், கண்கள் பார்வை மையம். ஒவ்வொரு மையத்தையும் பாதுகாக்கும் வரிகள் கவசத்தின் நுண்ணிய விஞ்ஞானம். முருகனின் வேல் மன ஆற்றலின் அடையாளம். வேல் என்பது வெறும் உலோக ஆயுதம் அல்ல, அது உள் சக்தியின் சின்னம். அந்த வேல் உன் மனத்தில் நின்றால் தீய எண்ணங்கள் துளியளவும் தங்காது. அது சிந்தனையை சுத்தப்படுத்தி பக்தியின் தீயாக எரியச் செய்யும். வேல் என்பது முருகனின் உள் ஒளி. அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை நம்பிக்கையால் நிரம்பும். கவசத்தின் ஒளியால் மனதின் மாற்றம். கவசத்தை ஒளியுடன் பாடுவது முக்கியம். ஏனெனில் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு அதிர்வு தளம் உண்டு. உச்சரிக்கும் போது அந்த அதிர்வுகள் உன் நரம்பு மண்டலத்தை தாக்கி மன அழுத்தத்தை கரைக்கும். அதுதான் சப்த யோகம். அந்த யோகம் கற்றவர்கள் கவசத்தின் சக்தியை உடலில் உணர்வார்கள். முருகன் தெய்வீக உளவியல் ஆசிரியர். முருகன் நமக்கு போர் கற்றுக் கொடுக்கவில்லை, அவன் அமைதியின் போராட்டம் கற்றுக் கொடுத்தான். அவன் சொல்லும் போர் உள்மயக்கம், பயம், ஆசை ஆகியவற்றை எதிர்ப்பது. அந்த போரில் வெற்றி பெற்றால் உன் முகம் தானாக ஒளிவிடும். முருகனின் உண்மையான புனிதம் அவன் தன் சிந்தனையில் நிலைத்திருப்பதில் தான் உள்ளது. கவசத்தின் மந்திர நுணுக்கம். கவசம் முழுவதும் நமக்கு ஒரு தியான வழி. ஒவ்வொரு வரியும் ஒரு மூச்சு பாய்ச்சல் போல இயங்குகிறது. அது மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்களை சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தையும் பயத்தையும் குறைக்கும். கவசம் ஓதும்போது மனம் அமைதியாகும் காரணம் அந்த ஒலியின் அதிர்வே. அது நரம்பு நிவாரண தியானம். அறியப்படாத வரிகளின் அர்த்தம். கவசத்தில் பல வரிகள் வெறும் பாதுகாப்புக்காக அல்ல, அவை உன் ஆவி வளர்ச்சிக்காக எழுதப்பட்டவை. சேவகனே எனக்கு அருள்தா என்று கூறும்போது நாம் அடங்கிய மனநிலையுடன் வேண்டுகின்றோம். அந்த அடக்கம்தான் முருகனின் அருளை பெறும் அடிப்படை. கவசம் ஓதும் சரியான நேரங்கள். அதிகாலை ஞான சக்தி பெறும், மதியம் உறுதி பெறும், மாலை மன அமைதி தரும், இரவு தியானம் ஆழமாகும். ஒவ்வொரு நேரத்திலும் ஒரே கவசம் கூட விதிவிலக்கான சக்தியை வழங்கும். கவசத்தின் 6 நிலைகள். 1 சுத்தி நிலை, மனம் தெளிவடையும். 2 அறிவு நிலை, புரிதல் பெருகும். 3 ஆற்றல் நிலை, உள் உறுதி உயரும். 4 கருணை நிலை, பிறர்க்கு பரிவு உருவாகும். 5 தியான நிலை, அமைதி நிலைக்கும். 6 ஒளி நிலை, தெய்வம் உனக்குள் தோன்றும். கவசம் ஓதுவதன் நோக்கம் இந்த 6 நிலைகளில் ஒன்றையாவது அடைவது. கவசத்தின் ஒளி மற்றும் ஆற்றல். முருகனின் நாமம் ஓதப்படும் போது அது வான் வழியாக ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு உன் இதய துடிப்புடன் இணையும் போது உன் உடலில் உயிர் சக்தி பெருகும். அதை விஞ்ஞான ரீதியாக நாத அதிர்வு சமநிலை என்கிறார்கள். கவசம் மற்றும் கந்த சஷ்டி. தினம் சஷ்டி நாளில் கவசம் ஓதும் போது அது சாதாரண ஓதல் அல்ல, அது உயிர் காப்பு தியானம். அந்த நாளில் ஓதிய கவசம் 1 மாதம் முழுவதும் உன்னை காத்திடும் சக்தி தரும். பண்டைய சித்தர்கள் இதனை 6 நாள் ஜபத்தின் ஒளி என அழைத்தனர். மன அமைதி பெறும் வழி. கவசத்தை ஓதிய பின் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அந்த நிசப்தம்தான் உண்மையான தியானம். அந்த அமைதியில் முருகன் உன் இதயத்தில் பேசுவான். அவன் குரல் ஒலி அல்ல, அது உணர்வு, அது வழிகாட்டல். அன்புள்ள பக்தர்களே, கந்த சஷ்டி கவசம் என்பது நூற்றாண்டுகள் கடந்த தெய்வீக அறிவு. அது உன் உடலையும் மனதையும் விதியையும் மறுபடியும் எழுதும் சக்தி கொண்டது. கவசம் ஓதி தியானித்து மௌனமாக இருந்தால் உன் வாழ்க்கை தானாக ஒளியால் நிரம்பும். அடுத்த பகுதியில் நாம் காணப்போவது சஷ்டி விரதம் முடிந்த பின் செய்ய வேண்டிய நன்றி பூஜை, அவசர தீர்வு மந்திரங்கள், முருகன் அருளடையும் இறுதி தியான வழிமுறை. அன்பான பக்தர்களே, ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் ஆன்மீக பயணத்திற்கோ முடிவு இல்லை, அது புதிய துவக்கம். சஷ்டி விரதம் முடியும் போது அது ஒரு நிறைவு அல்ல, அது உன் உள்ளத்தின் மறுபிறப்பு. இப்போது நாம் காணப்போவது விரதம் முடிந்த பின் செய்ய வேண்டிய நன்றி பூஜைகள், மனதின் இறுதி தியானங்கள், முருகனின் அருளை நித்தியமாக பாதுகாக்கும் வழிமுறைகள். நன்றி சொல்லும் முறை. முருகன் எப்போதும் வேண்டியதை மட்டுமல்ல, நன்றி சொல்லும் மனதையும் விரும்புகிறான். விரதம் முடிந்த பின்
உன் வீட்டு வடக்கு கோணத்தில் ஒரு தீபம் ஏற்று அவனிடம் மெதுவாகச் சொல்லுங்கள், முருகா, நான் விரதம் முடித்தேன். உன் அருளால் என் உள்ளம் அமைதியை அடைந்தது. இனி என் வாழ்க்கையும் உன் பாதத்தில் அமையட்டும். அந்த ஒரு வரி உச்சரிக்கப்படும் போது உன் வீட்டில் நன்மை அதிர்வு உருவாகும். நன்றி சொல்லும் போது அது உன் புண்ணியத்தை 10 மடங்கு பெருக்கும். தீபத்தின் அர்த்தம், தீபம் ஏற்றுவது வெளிச்சத்துக்காக அல்ல, அது இருளை அழிப்பதற்காக. முருகன் தீயின் தெய்வம், தீபத்தின் ஒளி அவன் சின்னம். தீபம் எரியும் போது அது உன் மனதில் இருக்கும் மறைமுக பயங்களை எரித்துவிடும். அந்த ஒளி நெருப்பாக இல்லை, அது உன் உணர்வின் விழிப்பாகும். பாலபிஷேகத்தின் மறை அர்த்தம், பால் என்பது சுத்தத்தின் அடையாளம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது உன் மனத்தில் உள்ள வெண்மை உணர்வை உயிர்ப்பிக்கிறது. அது அகப்புனிதம் பெறும் வழி. அபிஷேகத்தின் போது சொல்ல வேண்டிய மன ஜபம், அருள்வாய் முருகா, என்மேல் கருணை பொழியவாய். அந்த ஜபம் உன் இதயத்தை மென்மையாக்கி உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றும். பிரார்த்தனைக்கு பின் தியானம் பூஜை முடிந்ததும் அமைதியாக அமருங்கள். மூச்சை மெதுவாக இழுத்து உன் இதயத்தில் ஒரு பொன்னிற ஒளி விரிகிறது என கற்பனை செய். அந்த ஒளி உன் உடல் முழுவதும் பரவுகிறது என்று நினை. அந்த ஒளிதான் முருகன். அவன் உன் உள்ளத்தில் நிலை கொள்ளும் அந்த நிமிஷமே உண்மையான தியானம். சஷ்டி விரதம் முடிந்த பின் செய்ய வேண்டிய 3 முக்கிய செயல்கள். 1. அன்னதானம். குறைந்தபட்சம் ஒரு பசியினை உணவூட்டுங்கள். 2. நாம ஜபம். குறைந்தது 108 முறை ஓம் சரவண பவா சொல்லுங்கள். 3. மௌன நேரம். 15 நிமிடங்கள் முழுமையான அமைதியில் இருங்கள். இந்த 3 செய்கைகளும் விரதத்தின் பலனை நிலைநிறுத்தும். முருகனின் அருள், வாழ்வின் வழிகாட்டி. முருகன் அருள் என்பது உன் மனம் தளரும்போது எழும் உறுதியின் குரல். அது ஒரு வெளிப்புற ஆற்றல் அல்ல, அது உன் ஆவி தானாக உணரும் உற்சாகம். வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அவன் பெயரை நினைத்தால் உனக்கு தைரியம் வரும். அதுவே அருளின் அடையாளம். நித்திய பூஜை வழிமுறை சஷ்டி முடிந்த பிறகும் அவன் நாமம் உன் தினசரியில் இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு காலை ஒரு தீபம் ஏற்று அவனுக்கு வேல் சொல்லுங்கள். ஒவ்வொரு இரவும் 3 முறை சரவண பவா உச்சரியுங்கள். வாரத்தில் ஒரு நாள் கந்த சஷ்டி கவசம் ஓதுங்கள். இது சிறிய வழிபாடாக இருந்தாலும் அது பெரிய அமைதியை தரும். முருகனின் ஆசை, பக்தரின் மனநிலை. முருகன் உன்கிட்ட பணம் கேட்பதில்லை, பொன், பூ, நெய் வேண்டுவதுமில்லை. அவன் வேண்டுவது உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், உன் மனசாட்சி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவன் தன்னிடம் வந்தவனை வெறுத்ததே இல்லை. சுத்தமான மனதுடன் வந்தால் அவன் கண்முன் அருளாய் தோன்றுவான். வாழ்க்கையில் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் வழிவிரதம் முடிந்த பின் சில நாட்களில் மன அமைதி சோதிக்கப்படும். சிலர் சொல்வார்கள், விரதம் முடிந்ததும் பிரச்சனை வந்தது. அது அருள் குறைவு அல்ல, அது உன் வலிமையை அளக்கும் சோதனை. முருகன் உன்னை வீழச் செய்ய மாட்டான், அவன் உன்னை வலுவாக்குவான். அந்த நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். முருகனின் அருள் அடையும் மந்திரம். வேலே வெற்றி வேலே, என் இதயத்தில் ஒளியே, முருகா நீயே வழிகாட்டு, என் வாழ்க்கை உன் பாதம் தொட்டு உயரட்டும். இந்த 4 வரிகளை ஒவ்வொரு நாளும் காலை சொல்லுங்கள். அது உன் மனத்தில் அருள் விதை விதைக்கும். சஷ்டி முடிந்த பின் உண்மையான பலன், விரதத்தின் பலன் வெற்றி அல்ல, அது விழிப்பு. உன் உள்ளம் அமைதியாகும் போது, உன் முகம் ஒளியால் மாறும் போது, உன் பார்வை கருணையால் நிரம்பும் போது, அதேதான் முருகனின் அருள் பெற்ற சான்று. அவன் அருள் வெளியில் தெரியும் ஒளி அல்ல, அது உன் உள்ளம் உருகும் வெப்பம். வாழ்க்கையில் புனித சிந்தனை வளர்க்கும் வழி. ஒவ்வொரு நாளும் உன் செயல்களை அவனின் பாதத்தில் சமர்ப்பி. உன் பணி கூட தியானமாக மாறட்டும், உன் பேச்சு கூட ஜபமாக மாறட்டும், உன் மூச்சு கூட அருளாக மாறட்டும். அதுவே நடந்து கொண்டே வழிபடுவது என்கிற உண்மையான பக்தி. முருகன் தரும் இறுதி உபதேசம். சித்தர்கள் கூறியுள்ளனர், முருகனை உணர்ந்தவனுக்கு உலகம் சிறியதாகும், அவனின் இதயம் பெரியதாகும். அந்த இதயம்தான் தெய்வம் நிறைந்த ஆலயம். முருகன் உன் மனத்தில் இருந்தால் அவன் உன் குரலாக, உன் செயலாகி வெளிப்படுவான். நன்றி பூஜையின் இறுதி அர்த்தம். விரதம் முடிந்த நாளில் அவனிடம் சொல், முருகா, நான் வந்தேன், உன் வழியில் நடக்கட்டும் என் வாழ்க்கை. அந்த மனநிலை கொண்டவரின் மீது முருகன் வாழ்நாள் முழுதும் கருணை பொழிவான். அன்புள்ள பக்தர்களே, சஷ்டி விரதத்தின் முழு பயணமும் உன் உள்ளத்தை ஒளியாக மாற்றும் ஒரு அதிசய மார்க்கம். நீ அதை உண்மையுடன் மேற்கொண்டால் உன் வாழ்வின் எல்லா திசைகளிலும் அவன் வேலின் ஒளி வெளிச்சமாக பரவும். அன்பான பக்தர்களே, சஷ்டி விரதம் முடிந்தது என்றாலும் அதன் அருள் நீடிக்கச் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. விரதத்தின் பின்வரும் 12 நாட்கள், அவை சாதாரண நாள்கள் அல்ல, அவை உன் வாழ்க்கையின் மாற்றத்தை கற்பிக்கும் ஆன்மீக நாட்கள்.
அந்த நாட்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நாட்களில் எதை செய்யலாம், எதை தவிர்க்க வேண்டும்? இப்பொழுது அதை தெளிவாக பார்ப்போம். நாளொன்று, நன்றி நாள் முதல் நாளில் விரதம் நிறைவு பெற்றதற்காக உன் மனதில் நன்றி உணர்வை நிறுத்தி வையுங்கள். அந்த நன்றிதான் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அந்த நாளில் சொல்ல வேண்டிய சொல்: முருகா, நீ என்னை வழிநடத்தியாய், இனி நான் உன் கருணையில் வாழ்கிறேன். மனம் நன்றி சொல்லும் போதே அருள் தானாக உன் வாழ்வை சுற்றி வருவதை உணர்வாய். நாள் 2, சிந்தனை நாள் 2ஆம் நாளில் உன் வாழ்க்கை பற்றி அமைதியாக சிந்தியுங்கள். விரதத்தின் போது நீ பெற்ற அனுபவங்கள், உன் மனதில் தோன்றிய நம்பிக்கைகள், அவற்றை எழுதுங்கள். முருகன் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அதை எழுதுவது தியானமாகும். நாள் 3, தியான நாள் 3ஆம் நாள் காலை சூரிய உதய நேரத்தில் அமர்ந்து மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள். உன் நெஞ்சில் ஒரு வெள்ளை ஒளி விரிகிறது என கற்பனை செய். அது முருகனின் வேல் ஒளி என்று நினை. 3 முறை சொல்லுங்கள்: வேலே, என் மனதை தூய்மையாக்கு. அந்த நிமிடம் உன் இதயம் மெதுவாக அமைதியாகும். நாள் 4, தியானம் +ஆம் சேவை நாள். இந்த நாளில் உன் வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்கு உதவுங்கள் அல்லது ஒரு பசியனை உணவூட்டுங்கள். அது ஒரு பெரிய பூஜை ஆகும். சேவை என்பது தியானத்தின் வெளிப்பாடு. அதன் பலன் 10 மடங்கு அருள். நாள் 5, மௌன நாள் 5ஆம் நாள். 1 மணி நேரம் மௌனத்தில் இருங்கள். யாருடனும் பேசாமல் உன் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அந்த அமைதியில்தான் முருகன் பேசுவான். அவன் குரல் வெளியில் கேட்காது, அது உன் இதயத்தில் தோன்றும். நாள் 6, வேல் தியானம். ஒரு சிறிய கம்பி அல்லது வெள்ளி வேல் வைத்திருங்கள். அதை பார்த்தபடி சொல்லுங்கள்: இந்த வேல் என் மனதில் நீதி, நம்பிக்கை, தைரியம் தரும் கருவி. வேல் ஒளி உன் மனதில் பரவும் போது அது உன் பயங்களை களைந்துவிடும். அந்த நாள் முழுவதும் தைரியம் உன்னை சுற்றி நிற்கும். நாள் 7, அன்பு நாள் 7ஆம் நாள். எந்த ஒரு உயிரினத்திற்கும் அன்பு காட்டுங்கள். பூனை, நாய், பறவை அல்லது மரம், எதிருந்தாலும் பரவாயில்லை. அந்த அன்பு முருகனின் கருணையை உன்னுள் ஊற்றும். ஏனெனில் முருகன் அன்பின் வடிவம். அன்பு செய்த ஒவ்வொரு தருணமும் அவன் சிரிப்பாய் உன் வாழ்வில் தோன்றும். நாள் 8, ஆறுதல் நாள். எந்த ஒரு துயரத்தில் இருக்கும் ஒருவரை தைரியப்படுத்துங்கள். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள்: நீ ஒருத்தன் அல்ல, முருகன் உன்னோடு இருக்கிறான் என்று. அந்த சொல்லின் அதிர்வு மீண்டும் உன்னிடமே திரும்பும். ஏனெனில் நன்மை பேசும் நாவு அருள் பெறும் வாயாக மாறும். நாள் 9, கவசம் நாள். இன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம் ஓதி பாருங்கள். ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு அருள் ஒளி உன் சுற்றிலும் உருவாகும். அந்த ஒளி உன்னை எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாக்கும். கவசம் என்பது பிரார்த்தனையின் ஆடை. நாள் 10, மன வலிமை நாள். இந்த நாளில் நீ உன் குறைகளை நேராக எதிர்கொள்.